ஒரு சுவிசேஷ கூட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அந்த டீமையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம எங்கெல்லாம் கூடுறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்படிதானே? 2 பேர் இருந்தாலே அந்த இடத்துல ஆண்டவர் வருவார்னா, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்னா கண்டிப்பாக ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல இருப்பார். எல்லாரும் எழுந்து நின்று 2 நிமிடம் ஆவியானவரை கனப்படுத்துகிற விதமாக நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை கனப்படுத்துவோமா? சர்வ வல்லவரை கனப்படுத்துவோம். இந்த பகுதி ஆசீர்வாதத்திற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அப்படின்னா இது எந்த மதம் சார்பற்றல்ல. இந்த பகுதியில் நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க, நிறைய நம்பிக்கையுடைய மக்கள் நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன துன்பங்கள் மனிதர்கள் எதிர்கொள்ளுகிறார்களோ அதெல்லாம் ஜெயிப்பதற்காகவே இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ரிபாலா சாந்தன மௌசியாந்தரோ ரிபாராதியா சியாந்தரா ஷியாங்கரபோனியா. நான் இப்போ வாயில திறந்து ஆவில அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் என்ன தெரியுமா? என்னென்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்டுக்கள் இருக்கிறதோ அதை உடைக்கும். ரீஹாதானா ஷகீர பவுனா சியாந்தரா. எத்தனை பேர் இங்க அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அடையாளத்தோடு அவங்க வாயில திறந்து ஆவில ஜெபிக்க இந்த பகுதி முழுவதும் தேவதூதர்கள் இறங்குவார்கள். பரலோகத்தில் இந்த ஏஞ்சல்ஸ் இறங்கி இந்த இடத்தை அப்படியே ஃபுல்லா எல்லாருமே இறங்கி இந்த இடத்தை காவல் பண்ண வருவார்கள். இந்த பகுதி, இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார இருள்கள் இப்பொழுது முறியடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய நாமத்தை உயர்த்தும் சுவாமி, இந்த நாமத்தை உயர்த்தும். அப்ப நாங்கள் சிறுக நீர் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சர்வ வல்லவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, அப்பா, தேவர்களுக்கெல்லாம் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரிஹாதாலா ஷகுதனிமியா ரிபாலாதியா சந்தரோ சியாங்கரபா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க பாப்போம். இந்த பகுதிக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்கள் விடுவிக்கப்பட நம்ம துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிக்க இந்த பகுதி விடுதலை ஆகிறது. இந்த பகுதி மக்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார இருள்கள், பாதாளத்தின் ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும். எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்க பாப்போம். ஹல்லேலூயா ரிஹாலாதினா ஷக்தனமா சியாந்தரோ ரிபாலாதியாதரபௌ ஷகிதனமா ரத்னா ஓ ரமலா சியாந்தர. இந்த பகுதி முழுவதும் இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க ரிபாலா ஹஸீரோதன மௌசலா ரிசபீன மௌரியாந்தரமா ஷஹரிபியா ரிபாலா ஹதாதிரா சிதபலா காதுரா. அப்படினா இயேசுவின் ரத்தம் இந்த பகுதி முழுவதும் இறங்கி வேலி அடைக்கிறது. ரிகாலா பௌதா நியாந்தர பாகாதுனா. இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் காக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்கள் காக்கப்படட்டும். லிஹாத்தினமா ஷேஹதுனா. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்கள் இந்த ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறோம். லிஹாத்திராபா ஷேதனோ ரிமௌசியாந்தர பௌலாஹசே. அப்பா, இந்த ஒலிபரிக்கை மூலமாக யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவர் செயல்படுவீராக. ரிமாலா தினா ரிமா சியாந்தரோ லபௌடா தினா. ஒருவேளை வியாதிகளோடு, போராட்டங்களோடு, பிசாசின் தொல்லைகளோடு இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்க யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆவார்களாக. ரிஹலௌடா தி அஸரஹே ரிமௌசந்தரௌடா காதினாரபோ ரிபிலபிரிமியாந்தரபா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இந்த இடத்துல உட்கார்ந்து நம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் சிந்தைகளை துரப்பீராக, ஆத்மாவை துரப்பீராக, இருதயம் பக்கம் திரும்புவதாக. நஸ்ரேனாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.